ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்திங்கன்னா 33 அடி, அடுத்து பார்த்திங்கன்னா 36 அடி. இது பார்த்திங்கன்னா சைட்டு எந்த டேரெக்ஷன் பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் டேரெக்ஷனுங்க. இந்த சவுத் ஃபேஸிங் டேரெக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம யாருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னா, தர்மபுரியில் ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைட்டோட டேரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் பார்த்திங்கன்னா அவருக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராமில் பார்த்திங்கன்னா என்ன டீட்டெயில்ஸை ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டயக்ராமில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 இல்லைன்னா 10 PDF பக்கம் நம்ம ரெடி பண்ணணுங்க. இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராமில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலம் லே அவுட்டுங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பில்டிங்குமே அப்ளிகேபிள் ஆகாதுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நீங்கள் ஒரு டிராயிங் போட்டிருக்கிறீங்களா, அதையே நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இது 33 அடி, இது 36 அடி கொண்ட ஒரு சவுத் ஃபேஸிங் டைரக்ஷன் கொண்ட பிளான்னா, இவங்களோட ரூம் சைஸு, கிச்சனு, டைனிங்கு, பெட்ரூமு, பாத்ரூம், ஆல் போர்ட்டிகோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் போட்டிருக்கிறோங்க. இது பார்த்திங்கன்னா இந்த பிளானுக்கு மட்டும் தான் செட் ஆகும். மற்ற பிளான் வீட்டுக்கு செட் ஆகாதுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோங்க. இது பார்த்திங்கன்னா காலம் லே அவுட்டுங்க. இந்த காலம் லே அவுட்டில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன டீட்டெயில்ஸாக செக் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா வால் டயக்ராம் போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியும் பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா இது என்ட்ரன்ஸுங்க, இது ஆளுங்க, இங்கே ஒரு பெட்ரூம், இது பார்த்திங்கன்னா ஒரு கிச்சனுங்க, இங்கே இது ஒரு பெட்ரூமுங்க, இது ஒரு டாய்லெட்டுங்க, அட்டாச் டாய்லெட்டுங்க, இதுவும் ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. இதுக்கேற்ற மாரி பார்த்திங்கன்னா நம்ம காலம் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வாலில் மெர்ஜ் ஆகி கரெக்டாக அந்த லோடுக்கு ஏற்ற மாரி நம்ம டைரக்ஷன் ஓரியன்டேஷன் இதெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் ப்ராப்பராக செக் பண்ணிக்கணுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா காலம் லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டயக்ராம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. பார்த்திங்கன்னா ரெண்டாவது டயக்ராமுங்க. இது பார்த்திங்கன்னா காலம் சென்ட்ரல் லைன் பிளானுங்க. அதாவது பார்த்திங்கன்னா முன்ன பார்த்திங்கன்னா காலம் லே அவுட்னு பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா காலம் சென்ட்ரல் லைனுங்க. சென்ட்ரல் லைன் மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சைட்டில் அந்த மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த நூல் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஏ காலம் இருக்குது. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஏ காலம்ங்க. இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பி காலம்ங்க. இது பார்த்திங்கன்னா சி காலம்ங்க. இது டி காலம்ங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா டேரக்ஷன் பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. டைமென்ஷன் பார்த்திங்கன்னா தெளிவாக ப்ரொவைட் பண்ணிடுங்க. இப்போ இந்த காலத்தோட சென்ட்ரல் லைனுக்கு இந்த காலத்தோட சென்ட்ரல் லைனுக்கு இன் பிட்வீன் பார்த்திங்கன்னா 11 அடி 9 இன்ச்சுங்க. இதுக்கு ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா இன் பிட்வீன் 9 அடி 9 இன்ச்சுங்க. இதுக்கு இன் பிட்வீன் பார்த்திங்கன்னா 10 அடி 9 இன்ச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா எப்போயுமே 2 டைப் ஆஃப் டைமென்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது 1 to 1 இருக்கும் பாருங்கள். A to B, B to C, C to D அப்படி இருக்குங்க. ஆனால் அதுவே கீழே பார்த்திங்கன்னா A to B, A to C, A to D இப்படி பார்த்திங்கன்னா நம்ம 1 to 1 கண்டினியூஸ் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா கீழே ப்ரொவைட் பண்ணியிருப்போங்க. நம்ம ஏன் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னங்கன்னா, இப்போ நம்ம இங்கே 11 அடி 9 இன்ச்சு போடுறோம்னா நெக்ஸ்ட்டு வரப்போ பார்த்திங்கன்னா 21 அடி 6 இன்ச்சு போட்டால் தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் லைனுக்கும் இந்த சென்ட்ரல் லைனுக்கும் டைமென்ஷன் அக்யூரேட்டாக இருக்குதுன்னு அர்த்தங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்படியும் போடலாம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 11 அடி 9 இன்ச்சு வர இடத்துல இங்கே ஏதாவது நம்ம ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு மிஸ் பண்ணாலுமே அந்த டைமென்ஷன் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா இந்த லைன் பார்த்திங்கன்னா இங்கே தள்ளி போகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே பார்த்திங்கன்னா A to B, B to C, C to D நம்ம போட்டிருந்தாலுமே நாம் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு இந்த அவுட்டர் டைமென்ஷன் வருது பாருங்கள் 33 அடி. இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வருங்க. இதில் காலமோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். காலம் டீட்டெயில்ஸ் போட்டாங்க. காலம் பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 9 இன்ச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ராடு யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா மேலே 2 16, கீழே 2 16, சென்டரில் 2 12ங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்ன பார்த்திங்க பாருங்கள், கிட்டத்தட்ட அதே டயக்ராம் தாங்க. முன்ன இதில் பார்த்திங்கன்னா காலம் சென்ட்ரல் லைன் போட்டிருப்போம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா காலம் அவுட்டர் லைனுங்க. காலம் சென்ட்ரல் லைனுங்க அவுட்டர் லைனுங்க என்ன டிஃப்ரென்ஸ்னால், காலம் சென்ட்ரல் லைன்னா இந்த கிரிட் லைன்லாம் வருது பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காலத்தோட சென்ட்ரல். இப்போ எக்ஸாம்பிள் 9 இன்ச்சுனா 9ல் பாதி பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு வருங்க. அந்த 4 இன்ச்சில் சென்டராக வந்துட்டுருக்கும். இதுவே அவுட்டர் லைன் மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் மேஜராக இருக்கும்னா, இந்த அவுட்டர் லைன் மெத்தட் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சைட்டில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்குங்க.
அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைனும் நம்ம போட்டிருப்போம், அவுட்டர் லைன் மெத்தடும் போட்டிருப்போம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மற்றது எல்லாமே சேம் தாங்க. இங்கே பாருங்கள் ஏபிசிடி சேம் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 இது 5 வரைக்கும் இது எல்லாமே சேம் தாங்க. இந்த சென்ட்ரல் லைன் கிரிட் லைன் வருது பாருங்கள், இது மார்க் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடு பவுண்டரி வந்து பாருங்கள். இது ரைட் சைடு வந்துடும், இது டாப்பு, இது லெஃப்ட் சைடு, இது பாட்டமில் வந்துருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் வந்துருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் லைனில் வந்து பார்த்திங்கன்னா இது 9 இன்ச்சுனா இந்த 9ல் பாதி சென்ட்ரல் லைன் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் வந்துருக்குறோங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்போ நம்ம ரைட் சைடில் இதை தள்ளி வச்சோம்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 காலமே பேஸ் பண்ணி எந்த சைடு 4.5 வருது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா காமனாக ரைட் சைடில் வச்சுட்டு வருங்க. இப்போ நம்ம ரைட் சைடில் வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் பர்ஃபெக்டாக வந்துட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிட் லைன் மேக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் வச்சுருப்போம், 4 வந்துருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் வச்சுருங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லாமே சிம்பிளாக முடிஞ்சிருதுங்க. காலம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னே சொல்லியிருப்போம் பாருங்கள், கிட்டத்தட்ட அதே டீட்டெயில்ஸ் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் லேஅவுட்டுங்க. இந்த ஃபுட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நார்மல் ஃபுட்டிங் போட்டிருப்போங்க. ஆனால் இங்கே ரைட் சைடு இந்த லெஃப்ட் சைடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எசன்ட்ரிசிட்டிக் ஃபுட்டிங் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம போட்டிருப்போங்க. அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட சைடு தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட் வந்து வாங்கியிருக்கிறாருங்க. அந்த பிளாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பார்டருக்கு கரெக்டாக வந்து கட்டியிருக்கிறாங்க. அப்படியே வந்து பார்த்தாலுமே இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி தாங்க பேலன்ஸ் இருக்குது, ரைட் சைடில் பார்த்தாலுமே ஒரு அடி தாங்க பேலன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டிங் போட்டாலே ஒரு 2 அடிக்கு வந்து நம்ம நோண்டுற மாதிரி இருக்குங்க. ஆனால் அப்படி பண்ணோம்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு அடி இல்லாமல் எக்ஸ்ட்ரா அடுத்தவங்க லைனில் போய் நோண்டுற மாதிரி வருங்க. அதனால் ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடும் இந்த லெஃப்ட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எசன்ட்ரிசிட்டி ஃபுட்டிங் அப்படின்னு ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணுறோங்க. இதில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தாங்க. இந்த டைரக்ஷனு, இந்த காலமு, நம்ம லேஅவுட்டு, கிரிட் லைன், இதுக்கு நேம் கொடுத்தது, இந்த டைமென்ஷன், இது எல்லாமே நம்ம 3 டயக்ராமுமே சேம் தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா காலம் C1 எல்லாத்துமே காலம் சைஸும் சேம் தாங்க, காலம் டைமென்ஷனுமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா எசன்ட்ரிசிட்டி ஃபுட்டிங் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மேட் இருக்கும் பாருங்கள், கீழே நம்ம பெடல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேட் போட்டு ஒரு ஷூ ராடு போட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கனெக்ட் பண்ணும். அப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா மற்ற காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டிங்கோட சைஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இருக்குது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபுட்டிங். ஆனால் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எசன்ட்ரிசிட்டிக் ஃபுட்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணுங்க. மற்றபடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸ் தாங்க. ஒரு ஃபுட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அதோட சைஸ் வந்து என்ன இருக்கணும் அது எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதோட கட்டிங் செக்ஷன் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும், பிசிசி என்ன யூஸ் பண்ணணும், மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கவர் வைக்கணும் அது எல்லாமே கீழே தெளிவாக கொடுத்துருக்குதுங்க. நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கிரேட் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டீல் யூஸ் பண்ணணும் அது எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்குதுங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸுங்க. இப்போ நம்ம பார்த்த அதே சைட்டு தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோர் பிளானுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும் அதை பற்றி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டயக்ராமில் வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இதுவுமே ஒரே சைஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. PB1 அப்படின்னு போட்டிருப்பாருங்க. அதோட பீம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிங்க, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க, மேலே ஒரு 3.16ங்க, கீழே ஒரு 3.16ங்க, இன்பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.12ங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேங்க. 6 TMT ராடுங்க, 16 mm வந்து பார்த்திங்கன்னா 6 யூஸ் பண்ணுறேங்க, 12 mm வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 யூஸ் பண்ணுறாங்க, 8 mm வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிங்குக்கு யூஸ் பண்ணுறாங்க. சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச் வந்து ப்ரொவைட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக பார்த்திங்கன்னா தெரியுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்குதுங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல் அடிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்குறோங்க. அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைண்ட் நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் பாருங்க, அவருக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டர் லைன் டயக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னே தெளிவாக காமிச்சிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட் பீம் டீட்டெயில்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவரோட வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளத்தில் இருக்குது. அதனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்மெண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி ஏற்ற போகிறேன், ஏற்றினதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெல்ட் பீம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெல்ட் பீம் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த பெல்ட் பீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கெல்லாம் வால் வருதோ அந்த வாலில் எல்லா இடத்துலையுமே கவர் ஆகிற மாதிரி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், BB1 பெல்ட் பீம் 1 பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அகலங்க. நம்ம ஏன்னா பிரிக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு தான். அதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுங்க. நம்ம TMT ராட் என்ன யூஸ் பண்ணுறோன்னா டாப்பில் 2 டென்னுங்க, பாட்டமில் 2 டென்னுங்க.
ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரிங்கோட சென்டர் டு சென்டர் ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா 7 inch ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடி 4 அடி இருந்தால் கூட நம்ம நார்மலாக இந்த பெல்ட் போடாமல் விட்டுறலாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எனக்கு ஒரு 5 அடி வந்துடும், இல்லை 6 அடி போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு கேட்கறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெல்ட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெல்ட் பீம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிண்டல் பீம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோங்க. அந்த லிண்டல் பீமோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் கொடுத்துருக்குங்க. எங்கெங்கெல்லாம் லிண்டல் பீம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே ஒரு எல் ஷேப் இருக்குது பாருங்கள். இந்த எல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாப் மாரி அந்த 7 அடி மட்டத்தில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஓப்பன் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்டோராக யூஸ் பண்ணுறதுக்கு அக்சஸ் பண்ணுற மாரி வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்டிருக்காரு. அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கன்சீல்டு பீம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா LB4 அப்படின்னு கொடுத்துருவோம் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கன்சீல்டு பீம். இது கொஞ்சம் நம்ம ஹெவியாக கொடுத்துருவோம். ஏன்னா இது கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு வால்மே வராது. நம்மளுக்கு இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டோருக்கான பொருள் வெயிட்டும் தாங்கணும். சப்போஸ் ஸ்லாபுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் லோடில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ட் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த LB4 வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ப்ரொவைட் பண்ணியிருப்பாருங்க. அதே தாங்க ஹைட் 6 inch, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 9 inch. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே ஒரு 3.16 கீழே ஒரு 3.16 கொடுத்துருக்குதுங்க. இப்படி கொடுத்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கன்சீல்டு பீமாகவும் ஆக்ட் ஆகிரும். சப்போஸ் இந்த பீம் இருக்கு பாருங்க, இந்த பீமு கீழே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வாலுமே இல்லை. சரி, எந்த ஒரு வாலுமே இல்லாதனால தான் நம்ம இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராட் டீட்டெயில்ஸ் போட்டு ஒரு பீமில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோங்க. அப்படியே வந்து மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பீம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோன்னா LB2ங்க. அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், லிண்டல் பீம் 2ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே பெல்ட் பீம் யூஸ் பண்ண பாருங்க. கிட்டத்தட்ட அதே சைஸு அதே டைமென்ஷன் தாங்க. 9 inch அகலங்க, 6 inch ஹைட்டுங்க, மேலே 2 10ங்க, கீழே 2 10ங்க ராட் டீட்டெயில்ஸுங்க. ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm யூஸ் பண்ண போகிறோம். சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 7 inch ஒன்று ப்ரொவைட் பண்ணுறேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட சன்செட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதோட கட்டிங் செக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டயக்ராம் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக எப்படி நம்ம அது சன்ஷேட் எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட ரூஃப் பீம் டீட்டெயில்ஸுங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்லாப் போட போகிறோங்க. அந்த ஸ்லாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன் பீம் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பீம் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளானுங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் டவுன் பீம் வருதுன்னு எல்லாமே தெரியுங்க. இந்த சென்டரில் ஒன்று வருது பாருங்கள், இது ஒன்று மட்டும் தான் கன்சீல்டு பீமு. இதை தவிர மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் பீம் ஆப்ஷன் வருதுங்க. இப்போ கன்சீல்டு பீம் இங்கே சொன்ன பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லிண்டலில் ஒரு பீம் யூஸ் பண்ணியிருப்போம் பாருங்கள், ஒரு கன்சீல்டு மாதிரி. கிட்டத்தட்ட அதே ப்ராசஸ். மேலே ஒரு 3.16, கீழே 3.16, ஹைட் வந்து 6 inchங்க, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 9 inchங்க. பாருங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1 அடிங்க, அகலம் வந்து பார்த்திங்கன்னா 9 inchங்க. இதில் ரா டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2.16, கீழே ஒரு 2.16ங்க, இன்பிட்வீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.12ங்க. ரிங் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 145 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கிற ராடு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகாமல் இருக்குங்க. சப்போஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த 145 டிகிரி வந்து என்னென்னா அந்த டிஎம்டி ராடில் போயிட்டு இது நம்ம அந்த பைண்டிங் ஒயரை வச்சு டைப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 90 டிகிரி வச்சிங்கன்னா இது ரிமூவ் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குங்க. இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டயக்ராமில் கீழே கொடுத்துருக்குங்க. நோட்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்குங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நார்மல் தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் டவுன் பீம்லாம் யூஸ் பண்ண பாருங்கள். அதோட ஸ்லாப் டீட்டெயில்ஸுங்க. எங்கெங்கெல்லாம் 1 way ஸ்லாப் வரணும், எங்கெங்கெல்லாம் 2 way ஸ்லாப் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய சொல்கிறேன் பாருங்கள். அதே 33க்கு 36ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ராகிறது ஒரு போர்ட்டிக்கோங்க. இது ஹாலு, இங்கே ஒரு பெட்ரூமு, இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு, இங்கே ஃப்ரண்ட்டில் பூஜை ரூமுங்க, இது கிச்சன் ப்ளஸ் இது டைனிங்கு. இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாத்ரூம் ஆப்ஷன் வருதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமுங்க. நம்ம எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமோட சைஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லென்த் இன்ட்டு பிரெத்தை வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 கீழே வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 way ஸ்லாபுங்க. 2க்கு மேலே வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1 way ஸ்லாபுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நாங்கள் இதோட லென்த்து பிரெத் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி பார்த்ததில் இது வந்து பார்த்திங்கன்னா 3 point something இதோ வந்ததுங்க. அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா 1 way ஸ்லாபுங்க. இது ஒன்று மட்டும் தாங்க நம்ம 1 way ஸ்லாப் போட்டிருப்போங்க. மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 way ஸ்லாப் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆளுமே 2 way ஸ்லாப் தான். இங்கே ஒரு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே 2 way ஸ்லாப் தாங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ப்ளஸ் இந்த பாத்ரூம் இது ரெண்டுமே நாங்கள் வந்து அட்டாச் பண்ணி இதை வந்து கவர் பண்ணி நம்ம போட்டிருக்கிறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமு ப்ளஸ் இந்த டைனிங் இந்த பாத்ரூம் இதெல்லாம் வருது பாருங்கள். இது ஒரு போர்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணி இதுவுமே 2 way ஸ்லாப் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள், இங்கே தெளிவாக தெரியும் பாருங்கள். 1 way ஸ்லாப்னால் வந்து பார்த்திங்கன்னா S1 ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா போத் வேஸ்மே வந்து பார்த்திங்கன்னா 10 mm வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 inch வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணால் பெட்டராக இருக்குங்க. 2 way ஸ்லாப் வந்து பார்த்திங்கன்னா போத் வேஸ்மே வந்து பார்த்திங்கன்னா 10 mm யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 inch சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குங்க. ஜென்ரல் நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணணும், கவர் எப்படி வைக்கணும், என்ன கிரேட் யூஸ் பண்ணணும், அது எல்லாமே கீழே வந்து தெளிவாக போட்டுருக்குதுங்க.
சப்போஸ் இந்த பிளானோட டீட்டெயில்ஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா இதோட டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தாராளமாக டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதே பிளானை வந்து பார்த்திங்கன்னா எல்லா பில்டிங்குமே யூஸ் பண்ணாதீங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டேர்கேஸ் டீட்டெயில்ஸுங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் நீங்கள் எல்லா டயக்ராமும் ஒரே ஸ்டேர்கேஸ் டீட்டெயிலே காட்டுறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக் லெக் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக் லெக் ஸ்டெப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் ஒரே ஸ்ட்ரக்சர் தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு இல்லைனா 10 இன்ச் வைக்கலாங்க. இதில் இம்பார்ட்டன்ஸாக நம்ம என்ன கவனிக்கணும்னா இந்த சிஸ்ஸர் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு ராட் இருக்குது பாருங்கள். சிஸ்ஸர் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து வர அந்த சிஸ்ஸர் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாட்டமில் வரும், இல்லை பாட்டம்லேருந்து வரது வந்து பார்த்திங்கன்னா இதில் டாப்பில் வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மேஸ்ட்ரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளாக ஃப்ளாட்டாக ஸ்ட்ரைட்டாக வரும், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிஸ்ட்டு ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த ஸ்டெப்பு கிளை இது வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ராப்பராக ஸ்ட்ரக்சரல் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி அதன்படி நீங்கள் பில்டிங் கட்டினீங்கன்னா கண்டிப்பாக லைஃப் வருங்க. ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறது முக்கியம் கிடையாதுங்க, அதை வாங்கிட்டு அதன்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப்படி ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது செக் பண்ணணுன்னா சைட் விசிட் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்குதுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். சைட் விசிட் வந்து தாராளமாக பண்ணிக்கலாங்க. இதோட ஜென்ரல் நோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க, நார்மல் நோட்ஸ்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்குதுங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சிவில் கான்ட்ராக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ், கொரீஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.